ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திலேயே நீ சந்தோஷப்படும்படியாக இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்த போகிறேன். ஆமென் செல்லமே. நீ எல்லாரிடமும் உண்மையான அக்கறையோடும் அன்போடும் பாசத்தோடும் இருக்க. ஆனால் வேறு யாரும் உன் மேலே நிஜமாவே அந்த அக்கறையை காட்டுவதில்லைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் யாரும் உனக்கு கொடுக்காத அந்த அன்பையும் பாசத்தையும் நீ எல்லார் மீதும் வைக்கிற அதே அக்கறையை விட அதிகமான அக்கறையை இந்த வராகி அம்மா இப்போது உன்கிட்ட காட்ட வந்திருக்கேன். உன்னை சுற்றி எது நடந்தாலும் எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேன்ற நம்பிக்கையோட பொறுமையாக இரு. மாடி மாடியாக வீடு கட்டி கோடி கோடியாக பணம் சேர்த்து மிகப்பெரிய சொத்து சேர்த்து நகை காசு பணம்னு வாழ நீ ஆசைப்படலை. வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக ஓரளவுக்கு வசதியாக வாழ்ந்தா போதும் தானே ஆசைப்படுற. கண்டிப்பாக நீ கேட்டதையெல்லாம் இந்த வராகியம்மா உன் கைகளில் கொடுத்தே தருவேன். நீ எதை நினச்சும் வாழ்க்கையில் வருத்தப்பட வேணாம். தடுமாறி எத்தனையோ பேர் தப்பு செஞ்சே நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நல்லதையே நினச்சி நல்லதையே செய்யக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு எந்த விதத்திலும் நான் கஷ்டத்தையோ காயத்தையோ கொடுக்க மாட்டேன். உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. வைரம் போல நீ பிரகாசிக்கணும், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை நீ வாழணும்னு தான் இந்த வராகியம்மா ஆசைப்படுறேன். உனக்கான பொன்னான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. நீ யார்கிட்டையும் போய் உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உன் வாழ்க்கை பயணத்தில் இருக்கும் துன்பத்தையும் நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாமே செல்லமே. வாழ்க்கை பயணத்தில் அது உன்னை எங்கெல்லாம் இழுத்துட்டு போகுதோ அங்கெல்லாம் நீயும் நடந்து போய்கிட்டே இரு. உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நேர்மையான உள்ளத்தோட நல்லதையே நினச்சி வாழும் உனக்கு எந்த விதத்திலும் நான் தீமையை கொடுக்க மாட்டேன். நன்மைகளும் நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் மனசில் நீ எதையெல்லாம் நினச்சி வருத்தப்படுறியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை மாட மாளிகையில் கூட கோபுரத்தில் கண்டிப்பாக உட்கார வைப்பேன். தேவையில்லாத கெட்டெண்ணம் கொண்ட கெட்ட பழக்கம் கொண்ட மனிதர்களின் சேர்க்கை உனக்கு வேண்டாம். நல்ல எண்ணங்களோட நல்ல மனிதர்களோட நீ பழக்கம் வச்சுக்கும் போது உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகியம்மா நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன்றதை நீ மறந்துட வேண்டாம். எந்த சூழ்நிலையிலையும் உன்னை பற்றி அடுத்தவங்க கிட்ட புறம் பேசுகிற, அடுத்தவங்க முன்னால் உன்னை பற்றியே கேலி பண்ணி பேசுகிற எந்த மனிதரையும் உன் வாழ்க்கையில் நீ உன் கூட வச்சுக்காத. ஏன்னா உன் கண்ணு முன்னாலேயே உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்க கேலி பண்ணுற மாதிரி கேலி பண்ணி சிரித்து உன்னை தரக்குறைவாக தாழ்த்தி பேசுகிறவங்க நீ இல்லாதப்போ உன்னை பற்றி என்னென்ன பேசுவாங்கன்னு யோசிச்சுப்பாரு. இப்படிப்பட்ட மனிதர்களோடு நீ நட்பு கொள்வது பசும் பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு சமமாக அல்லவா இருக்கும். உன் பயத்தை போக்கி உன் மன வருத்தத்தை தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையும் ரசித்து வாழ்க்கையை நேசித்து வாழ பழகு. உன்னை சுற்றி நீ கவனிக்க தவறிய அற்புதங்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயங்களையும் ரசித்து நேசித்து வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கு துணையாக இந்த வராகியம்மா இருக்கும்போது எந்த நாளிலும் உனக்கு தோல்வியவே முழுசாக கொடுத்துட மாட்டேன். உனக்கான வெற்றியை கூடிய சீக்கிரம் கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இப்போது உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்த தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். ஏனென்ற கேள்வி உன் மனசுக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டமும் பிரச்சனையும் இருக்குதுன்ற இந்த கேள்வி உனக்கு மட்டும் இல்லையே செல்லமே. எல்லா மனிதருமே அவங்கவங்க வாழ்க்கையில் தான் நிறைய கஷ்டத்தையும் பிரச்சனையும் எதிர்கொள்வது போல ஏங்கிற கேள்வியோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உன் கேள்விக்கெல்லாம் இந்த வராகியம்மா கூடிய சீக்கிரம் பதில் சொல்கிறேன். நீ எதையும் யோசித்து வருத்தப்படாத. உன் வருத்தத்தை போக்கி வாழ்க்கையை சிறப்பாக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ மன தைரியத்தோட வாழ்க்கையை மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் உன்னை எப்படி வழி நடத்தி சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். வருத்தமின்றி
வாழ்க்கை நீ சிறப்பாக வாழ்வதற்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுறேன். சில நேரங்களில் சில விஷயங்களை மாற்ற முடியாதுங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கோ. எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல நடக்கலைங்கிற போது, அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்க முடியாத போது நீ மனசு உடைஞ்சு போகக்கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுட்டாலே காலப்போக்கில் அது சரியாயிடும். சில நேரங்களில் சில மனிதர்களும் உனக்கு எதிராக உனக்கு பிடிக்காததை செய்யும் போதும் பொறுமையா அதை அப்படியே விட்டுட்டு கடந்து போக தயாராகு. உன் சூழ்நிலைகளை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே. புரிதல் இருக்கிற இடத்துல ஆணவத்துக்கு வேலை இல்லை. அதே போல புரிதல் இருக்கும் இடத்தில் இந்த விஷயத்தையும் ஆலோசனை செய்யவும் தேவையில்லை. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் கூட நீயா நானான்ற போட்டி வேண்டாம். ஒருத்தருக்கொருத்தர் சரியாக புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து அன்போடு அனுசரித்து போனீங்கன்னா அங்கே பிரிவுக்கும் பிரச்சனைக்கும் இடமே இருக்காது. குடும்பத்தில் உள்ள நபர்களை புரிஞ்சுக்கிட்டினாலே அன்பு அழகான மலராக மலர்ந்து நிற்கும் அல்லவா. இந்த வராகியம்மா ஓ மேலே அன்பு கொடுத்து பாசம் கொடுத்து அக்கறையோட உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நாட்டையும் வீட்டையும் மதிச்சு நீ செய்ய வேண்டிய நல்லதுகளையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உன் குடும்பமும் உன் வாழ்க்கையும் உன்னுடைய சமூகமும் சமுதாயமும் இந்த உலகமும் கூட நல்லா இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நான் யாரையும் கைவிட மாட்டேன். நீயாகவே கடவுள் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி கவலைப்பட வேணாம். சில துரோகிகளையும் சில ஏமாற்றுக்காரர்களையும் உனக்கு காட்டி கொடுப்பதற்காகவே நான் உன்னை கைவிட்டது போல சில பிரச்சனைகள் வரும்போது ஒதுங்கி நிற்கிறேன். பிரச்சனைகள் வரும்போது தானே சுற்றி இருக்கவங்க எப்படிப்பட்டவங்கன்ற உண்மை தெரிய வரும். யாரிடம்தான் இந்த உலகத்தில் குறையில்லை? எல்லா மனிதர்களும் சில குறையுள்ளவர்களாக சில குற்ற புத்தி உள்ளவர்களாக தப்பு செய்யக்கூடியவர்களாக தவறு செய்யக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ தேவையில்லாமல் வருத்தப்படவோ வேதனை கொள்ளவோ வேண்டாம். உன் வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உன் வாழ்க்கையை அழகாக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது யார் மேலே தப்பு, அவங்க சரியா இவங்க சரியான்னு அடுத்தவங்க விஷயத்தை நீ ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். நீ சரியா இருக்கியான்றதை மட்டும் நீ ஆராய்ச்சி செஞ்சினா போதும். உன் செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு உன் சிந்தனைகளை நீ சரியாக வச்சுக்கிட்டினாலே உன் வாழ்க்கை மாபெரும். உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறி உன் வாழ்க்கை மேம்பட்டு உனக்கான முன்னேற்றம் வந்து சேரும். இனி வரப்போகிற ஒவ்வொரு நாளையும் உனக்கு நல்ல நாளாக வெற்றி நாளாக இருக்கும்படி இந்த வராகியம்மா பார்த்துக்கிறேன். கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கடந்து சிரித்து சந்தோஷமா முகமலர்ச்சியோடு நீ வாழக்கூடிய நேரம் நெருங்கி வந்துருச்சு. நீ எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காம உன் வேலைகளையெல்லாம் நீயே செய்ய ஆரம்பிச்சிட்டினா அப்போதே உன் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வந்துடும். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன யோசிப்பாங்களோ நினைக்கிறத விட்டுட்டு நம்மால் நம்ம வாழ்க்கைக்காக என்ன செய்ய முடியும்னு யோசி. உன் வாழ்க்கையை மாற்றி வடிவமைப்பதற்காக நீ செய்யும் யோசனைகளை எல்லாம் செயல்படுத்தி கொடுத்து உனக்கான வெற்றியை இந்த வராகியம்மா உருவாக்கி தருவேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. இருளால் இருளை விரட்ட முடியாது. ஒளியை ஏற்றினால் மட்டும்தானே இருளை விரட்ட முடியும். அதே போல தான் அடுத்தவங்க உன் மேலே கோவப்படுறாங்க, வெறுப்பை காட்டுறாங்க, எரிச்சல் படுறாங்கன்றதுக்காக நீயும் வெறுப்பை காட்டி வெறுப்பை விரட்ட முடியாது. உன் பிள்ளையோ அல்லது உன் குடும்பத்தில் இருக்க நெருங்கிய உறவினரோ அல்லது உன் நட்போ யாராக இருந்தாலும் சரி, அவங்க உன் மேலே வெறுப்பை காட்டுறாங்க கோபப்படுறாங்கனாலும் நீ பொறுமையாக பொறுத்து அனுசரித்து அன்பை காட்டுனினா அன்பால் வெறுப்பை விரட்ட முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. நல்லவங்க எல்லாரையும் இந்த உலகம் ஏமாளின்னு தான் சொல்லும். என் அன்பு பிள்ளையான நீ ஏமாளியாக ஏமாந்துக்கிட்டே இருந்ததெல்லாம் போதும். இனிமேலாவது உஷாரா கவனமா உன் வாழ்க்கையை முன்னேற்றி நீ நல்லபடியாக வாழ்வதற்கு என்ன செய்யணுங்கிறத யோசி. எங்கே அன்பு இருக்குதோ அங்கே அமைதியும் அடக்கமும் நிறைஞ்சு இருக்கும். உன்னுடைய அன்பான மனசுக்குள்ளேயும் நீ நிறைய விஷயங்களை அடக்கி வச்சுக்கிட்டு
அமைதியாக பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன் பொறுமைக்கும் அமைதிக்கும் அடக்கத்துக்கும் சேர்த்து இந்த வராகியம்மா உன்னை சந்தோஷமாக புன்னகை முகமாக வாழ வைக்க வந்திருக்கேன் என் தங்கமே. எது எப்படி இருந்தாலும் நான் உனக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். உன்னை பெற்றவங்க அவங்க ஆசைகள் எத்தனையோ விஷயங்களை அவங்களுக்கு பிடிச்சதையெல்லாம் தியாகம் செஞ்சுட்டு உனக்கு பிடிச்சதையெல்லாம் செஞ்சு கொடுத்து தானே உன்னை வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி வச்சிருக்காங்க. அவர்களுடைய அனுபவ அறிவை அவர்கள் பட்ட கஷ்டத்தையும் அவங்க அதை சமாளித்த விதத்தையும் நீ கேட்டினா உன் வாழ்க்கையில் நீ தவறான பாதையில் போகாமல் தப்பிச்சுக்க முடியும். உன்னை பெற்றவங்களுடைய ஆசீர்வாதம் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு அமைதியையும் முன்னேற்றத்தையும் நிம்மதியையும் தரும் விஷயமா இருக்கும். உன்னை பெற்றவங்களை நீ கஷ்டப்படுத்தினா அவங்கள கண்டுக்காமல் விட்டினா அவங்கள வருத்தப்படவோ வைரவியவோ வச்சினா உன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காதுன்ற இந்த வாழ்க்கைக்கான ரகசியத்தை புரிஞ்சுக்கோ. உன்னை பெற்றவங்களை இன்னைக்கு நீ எப்படி நடத்துறியோ அதுதான் நாளைக்கு உன் வருங்காலத்தில் உன் பிள்ளைகள் மூலமாக உனக்கு நடக்கும். உன்னை பெற்றவங்களை நீ நடத்துகிற விதத்தை அவங்க பார்க்காட்டியும் கூட கண்டிப்பாக நீ செய்கிறது உனக்கு திரும்ப கிடைச்சே தீரும். எப்போதும் உன்னை பெற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோ. பெற்றோர்களும் அவங்களுக்கு வயசாகும்போது ஒரு குழந்தையாக மாறி போவாங்க. உன் குழந்தை எப்படி பசிக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே உன் குழந்தைக்காக நீ சாப்பிட வாங்கி வாங்கி கொடுப்பியோ சாப்பாட்டை எடுத்து வச்சு கொடுப்பியோ அதே போல் உன்னை பெற்றவங்களுக்கும் வயசு ஆகும்போது அவங்க பசிக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்பாகவே அவர்களுக்கான உணவை கொடுத்து பழகு. ஏன்னா அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தையாக தான் மாறி போயிடுறாங்க. அதனால தான் அவங்க பேசும்போது சில நேரங்களில் பெருசாக புரிதல் இல்லாமல் தெளிவு இல்லாமல் பக்குவம் இல்லாமல் பேசக்கூடியவர்களாக இருக்காங்க. இவங்க இப்படி பேசுகிறாங்க நடந்துக்கிறாங்கன்னு உன்னை பெற்றவர்கள் மீது நீ கோபப்பட வேண்டாம். எல்லாருக்குமே இது நடக்கும். உனக்கும் நாளைக்கு வயசானா நடக்கும்ன்றத நீ மறந்துட வேண்டாம் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் உன் பெற்றோராக நான் இருந்து உன்னை பெத்த தாயாக நான் இருந்து உனக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் நிச்சயம் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன். உன் பலத்தை நீ புரிஞ்சுக்கிட்டு உன் பலவீனத்தை ஒதுக்கி வச்சுட்டு உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழணும். நீ எதிர்பார்க்குற அத்தனையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நீ மன உறுதியோடு இருந்தால் கண்டிப்பாக எல்லா சூழ்நிலைகளையும் சமாளித்து உன்னால் சந்தோஷமாக வாழ்ந்துட முடியும். உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றத்தை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நிரந்தரம் இல்லாத சில விஷயங்களை அல்பமான சில விஷயங்களை பெருசாக நினச்சி ஆசைப்பட்டு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் தவிக்காதே. எது எப்படி நடந்தாலும் நீ எப்போதும் வாழ்க்கை மன அமைதியோட நிம்மதியோட வாழக்கூடிய பிள்ளையாக இரு. உனக்கு தேவையான அன்பையும் ஆறுதலையும் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக இந்த வராகியம்மா அமைச்சு கொடுக்குறேன். உன் எண்ணத்தை தூய்மையாக வச்சுக்கிட்டு நீ பேசக்கூடிய வார்த்தைகளை இனிமையாக பேசும்போது உன் செயல்களை நீ நேர்மையாக செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை உயர்வானதாகவே இருக்கும். நீ கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமானதாகவும் சரியானதாகவும் இருக்கலாம். ஆனால் அதை கேட்க தெரியாமல் பேச தெரியாமல் பேசிட்டீன்னா அங்கே தப்பாகி போயிடும். எந்த இடத்துல பேசுகிறதா இருந்தாலும் யார் முன்பாக பேசுகிறதாக இருந்தாலும் அதை எப்படி பேசணும் எப்படி கேட்கணும் எப்படி நீ நினைக்கிறத அவங்களுக்கு கன்வே பண்ணணுன்றத முதல்ல மனசுக்குள்ளே நீ நல்லா யோசிச்சுக்கிட்டு அப்புறமா பேசுனீன்னா நீ நினைக்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு நீ எதிர்பார்ப்பதையும் நடத்திக்கலாம் என் தங்கமே. எத்தனை பேர் வந்து உன் மனசையும் மூளையையும் போட்டு குழப்பினாலும் சரி நீ எப்போதும் தெளிவான நல்ல விஷயங்களில் நல்ல முடிவை எடுக்கக்கூடிய புத்திசாலித்தனமான பிள்ளையாக இருக்கணும்.